ஓம் சிவாய நம. நந்தி பகவானின் அனுமதியோடு சிவபெருமானை வணங்கி திருமூலரின் திருமந்திரத்தை காண உள்ளோம். பாடல் 2868. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க உள்ளேன். நம் வாழ்க்கையை வாழ்கின்றோமா அல்லது நம் வாழ்க்கை என்னும் விளையாட்டில் நாம் பங்கேற்கின்றோமா? அப்படியென்றால் இந்த விளையாட்டை விளையாடுபவன் யார்? ஆன்மாவா, இறைவனா அல்லது இருவருமா? இந்த கேள்விக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே திருமூலர் ஆழமான பதிலை அளித்துள்ளார். பாடலை காண்போம். காயப்பலவை கவரைந்து கண்மூன்று ஆய பொருந்தும் ஓர் 51 ஆக்கம் ஏய பெருமான் இருந்து பெருக்குகின்றார் மாய கவற்றின் மறை பரியேனே. காயம் பலகை. திருமூலர் கூறுகின்றார், இந்த உடலே வாழ்க்கை என்னும் விளையாட்டின் பலகை. ஆன்மா இந்த உலகத்தை அனுபவிக்கற்காக இறைவன் அளித்த கருவிதான் இந்த உடல். கவரைந்து பகடைக்காய் உருளுவது போல் நாம் 5 புலன்கள் ஒவ்வொரு காணமும் ஆன்மாவின் வெளியே உலக அனுபவங்கள் இழுத்துச் செல்கின்றது. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த 5 புலன்களும் வாழ்க்கையின் பல்வேறு அனுபவங்களை நமக்கு அளிக்கின்றது. கண் 3. ஆனால் இந்த விளையாட்டை எளிதல்ல. ஆன்மா, கண்மம், மாயை ஆகிய 3 மலங்கள் ஆன்மாவின் உண்மையான அறிவை மறைக்கின்றது. ஆய பொருள் ஓர் 51 ஆக்கம். உடல், மனம், புத்தி, உலக அனுபவங்கள் இவை அனைத்தும் தத்துவங்களின் ஒருங்கிணைப்புப்படி இயங்குகின்றது. எதுவும் தற்செயலாக நிகழ்வது இல்லை. அதுபோல மிகவும் முக்கியமான கேள்வி, இந்த விளையாட்டை யார் விளையாடுகின்றார்? திருமூலர் பார்வையில் விளையாட்டை விளையாடுவது ஆன்மா. நீதியை நிலைநிறுத்துவது சிவபெருமான். ஆன்மாவிற்கு தேர்வு செய்யும் ஆற்றல் இருக்கின்றது. அதனால் தான் நல்லதை செய்ய முடியும், தீயதை செய்ய முடியும். அந்த தேர்வுகளே கர்மாவாக மாறுகின்றது. இந்த கர்மத்தின் பலனை ஆன்மாவே அனுபவிக்கின்றது. ஆனால் அந்த பலன் எவ்வாறு, எப்படி இருக்கும், எந்த அளவில் இருக்கும் என்பதை இந்த பிரபஞ்ச நீதி, அதாவது சிவபெருமான் நிர்ணயிக்கின்றார். எனவே ஆன்மா முழு சுதந்திரத்தோடு இந்த விளையாட்டை விளையாடுகின்றது. அதே நேரத்தில் ஆன்மா பொம்மை போல் இயக்கப்படுவது இல்லை. ஆன்மாவிற்கு வரையப்பட்ட சுதந்திரம் உள்ளது. இறைவனுக்கு எல்லையற்ற சுதந்திரம் உள்ளது. ஏய பெருமான் இருந்து பெருக்கின்றானே. இறைவன் நம்மை பொம்மை போல் ஆட்டவில்லை. நம்முள் இருந்து நமது பயணத்தை நெறிப்படுத்துகின்றான். நாம் செய்யும் முயற்சிக்கு, நாம் கண்மத்துக்கும் ஏற்ப அனுபவங்களை வழியாக நம்மை வளர்த்து செல்கின்றான். மாய கவற்றின் மறைத்து பரியேனே. ஆனால் இந்த உண்மை நாம் ஏன் அறியவில்லை? திருமூலர் கூறுவது, மாயா என்னும் மறைப்பு சக்தி ஆன்மாவின் உண்மை இயல்பை மறைக்கின்றது. அதனால் உடலையே நான் என்று நினைக்கின்றோம். புலன்களையே வாழ்க்கை என்று கருதுகின்றோம். நம்முள் ஒளிந்திருக்கும் சிவத்தை உணராமல் வாழ்கின்றோம். இந்த பாடலின் மைய செய்தி, உடல் ஒரு கருவி, புலன்கள் கருவிகள், ஆன்மா அனுபவிப்பவன், கண்மம் அனுபவத்தின் காரணமாகின்றது. சிவபெருமான் பிரபஞ்சத்தின் நீதியை நிலைநிறுத்துபவன். மாயை உண்மையை மறைக்கின்றது. இந்த மறைப்பை நீக்க ஆன்மாவின் முயற்சி வேண்டும், இறையருள் வேண்டும். அப்பொழுதுதான் ஆன்மா தனது உண்மையான இயல்பை உணர்ந்து, சிவத்தை உணர்ந்து உயர்ந்த நிலைக்கு அடைய முடியும். இதுவே திருமூலர் அருதிய காய பலகை என்னும் பாடல். வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம்.